வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கு மலர் மருந்துகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம். அது போக நம்மளுடைய இன்பாக்ஸ்லேயும் இது ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பதிலளிக்கும் விதமாகவும் ஒரு குடிப்பழக்கத்தில் அடிமையான ஒருத்தரை மீட்பதற்கு மலர் மருந்துகளை நம்ம எப்படியெல்லாம் அணுகணும், ஸோ என்ன மாதிரி மலர் மருந்துகள் இதில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமையான தகவல் கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போது ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம மீட்கணும் அப்படின்னா மலர் மருந்துகளை அணுகிறோம். இதில் நிறைய குட்டி டவுட்ஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் அவங்களே ஆல்கஹாலுக்கு அடிமையாயிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய மலர் மருந்துலேயும் ஆல்கஹால் இருக்கே, ஸோ இதை வச்சு அவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி இருக்கும் நபர்களுக்கு அதாவது மலர் மருந்தில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலை எப்படி முறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக அதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கோங்க. இதில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி அடிமையாகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, அதுவும் குறிப்பாக ஆல்கஹால்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு மலர் மருந்துகளை எந்த மாதிரி கொடுக்கணும்னு ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக தான். ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு, அதாவது மிதமான சூடு, ஒரு டீ குடிக்கிற சூடை விட கொஞ்சம் குறைவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் ரொம்ப ஹாட்டாக குடிப்பாங்க, சில பேர் கொஞ்சம் ஆறி குடிப்பாங்க. இது ஒரு மிதமான சூடு. தொடர்ந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி, ஊதி எடுக்காமல் ஜஸ்ட் அப்படியே எடுக்கலாம். நம்ம மெதுவாக குடிக்கலாங்கிற அந்த அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துட்டு அந்த ஹாட் வாட்டரில் இந்த ட்ராப்ஸை நீங்கள் போட்டு கலந்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆல்கஹால் முற்றிலும் நீக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ இது ஒரு வழி இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் கொடுக்கணும், எப்படியெல்லாம் கொடுக்கலாம், ஃபுட்டில் கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இது ஃபுட்டில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் ஆல்கஹால் கன்சப்ஷன் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அவங்க நாலேஜோட, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வர்றவங்க பெரும்பாலும் இப்போ நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. அவங்களோட நாலேஜோடையே பாதிக்கப்பட்ட நபர் நான் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா, நீங்கள் ப்ளைன் வாட்டரில் கலந்துக்கிட்டு ஒரு நாள் பூராவும் உங்களுக்கான பர்சனல் மிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி நாள் பூரா நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 4-5 நாள்லேயே ஒரு கம்ஃபர்ட் வந்துடும். ஏன்னா பெரும்பாலும் ஆல்கஹால் கன்சம்ஷனில் இருக்கிறவங்க இதிலேருந்து நம்ம நிறுத்தணும், இதிலேருந்து நம்ம விலகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ் வரும். ஸோ வித்ட்ராயல் சிம்டம்ஸ் பற்றி நான் லைட்டாக இங்கே சொல்லிடுறேன். அதாவது தொடர்ந்து அதை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நிறுத்தணும்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு அதை பற்றின கிரேவிங் அதிகமாகும். அதே மாதிரி இப்போது தொடர்ந்து குடிக்கிற ஒருத்தர் படிப்படியாக நிறுத்தும் பொழுது இன்றைக்கி நம்ம குடிக்கலை அப்படிங்கிறதே இந்த கை நடுக்கமாகட்டும், டென்ஷன் ஆகிறது, ஆன்சைட்டி ஆகிறது, அதே மாதிரி ஏதோ ஒரு மாதிரி எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகுது, இதெல்லாமே வித்ட்ராயல் சிம்டம்ஸ். ஸோ இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வராமல் அவங்க இந்த நிலையை கடந்து வருவதற்கு மலர் மருந்துகள் ரொம்ப பெரும் பங்கு ஆற்றும். ஏன் அப்படின்னா இந்த குடிப்பழக்கத்தில் அடிமையானவங்களுக்கு மட்டும் நம்ம மலர் மருந்துகள் எப்படி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அவங்களோட மிக்ஸ் நம்ம மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சிம்டம்ஸாக அவங்களுக்கு வர அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த பர்சனல் மிக்ஸ் ரெடி பண்ணி தரணும். அப்படி கொடுத்த கேசஸில் ஒரு 2 கேஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா அதிகமான அளவில் குடிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் 12 வருஷமாக குடிப்பழக்கம் இருக்குது. ரொம்ப அதிகமாக குடிக்க ஆரம்பித்தது ஒரு 4 வருடங்களாக அதிகமாக குடிக்கிறாங்க. எப்போவுமே அவர் போதையிலே தன்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறாருங்கிற ஸ்டேஜில் தான் அவங்களோட மனைவி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வராங்க. ஸோ அவருக்குமே நான் அதிகம் குடிக்கிறேன்னு தெரியுது, பட் இதுலேருந்து வெளியே வர எனக்கு சுத்தமாக தெரியலை, அதுக்கான சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னாலும் அதை நான் எப்படி எடுத்துப்பேன்னு கூட தெரியலை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் வந்தாங்க. இந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்களுக்கு கூட நம்ம ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுத்து மலர் மருந்துகளும் தொடர்ந்து கண்காணித்து கொடுக்கும் பொழுது அவரோட க்யூர் பார்த்திங்க அப்படின்னா 8 months ஆச்சு.
அதுலேருந்து அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு, அதாவது அவருக்கா ஒரு சுய கட்டுப்பாடு வருவதற்கு 8 மாதங்கள் ஆச்சு. அவருடைய ஐடியா எப்படி இருந்தது அப்படின்னா, நான் வந்து 24/7 நான் குடிச்சிட்டே இருந்தேன். எனக்கு அப்படி இல்லாமல் சோஷியல் ட்ரிங்கிங் மட்டும், அதாவது ஏதாவது ஒரு கேதரிங் அப்போ மட்டும் நான் லைட்டாக எடுக்கணும், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மைண்ட் கண்ட்ரோல் வேணும்னாங்க. ஸோ இப்போது அதை அவங்க அச்சீவ் பண்ணியாச்சு. ஆனால் அதை அவங்க முழுமையாக அச்சீவ் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ மலர் மருந்துகள் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு 3 மாதம் கொடுத்தாலே சரியாயிடும், 6 மாதம் கொடுத்தாலே சரியாயிடும். அப்படி இல்லை. அந்த பிரச்சனையோடைய தீவிரத்தன்மை குறைஞ்சு முற்றிலுமாக அவங்கள விட்டு அது நீங்கிற வரைக்கும் மலர் மருந்துகள் நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மலர் மருந்துகளை எந்த ஒரு பிரச்சனைக்கு அணுகுனாலும் அந்த பிரச்சனையோட தீவிரத்தன்மை குறைஞ்சு 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 மொத்தமாக அந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஆகிற வரைக்கும் நீங்கள் மலர் மருந்துகள் எடுங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். கொஞ்ச நாள்லேயே இது பெட்டராக இருக்குது, சரியாயிடுச்சு, பரவாயில்ல, அப்பப்போ தான் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் பெட்டராக இருக்கிறேங்கிறதுலே நம்ம விடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பியும் அந்த பிரச்சனை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தலை தூக்க ஆரம்பிக்கலாம். இப்படி தான் மலர் மருந்துகள் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நல்லா இருந்தது, அப்புறம் திருப்பி அதே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அப்போ குடியை நிறுத்துவதற்குன்னு சொல்லி இவங்க ஏதாவது காம்பினேஷன் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 3 வீடியோ, ரெமெடி 1, ரெமெடி 2, ரெமெடி 3 சொல்லிட்டு 3 வீடியோ வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கிறவருக்கு இந்தந்த மனநிலை இருக்கும் பொழுது இந்தந்த மலர் மருந்துகள் தேவைப்படும்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஒரு பிளேலிஸ்ட்லேயே நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு தெளிவாக கிடைக்கும். 3 வீடியோவும் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம என்ன மனநிலைக்கு என்ன மலர் மருந்துகள் பரிந்துரைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் செல்ஃபாக எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற ப்ரோட்டோக்கால் படி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு வந்து அந்த மனநிலைக்குள்ள விஷயங்களாக தெரியலை, இது வந்து கொஞ்சம் ஒருத்தரோட கைடன்ஸோடு தான் நான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்ம லைஃப் சென்டரை ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எல்லா தகவலும் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் நேரடி ஆலோசனையோ இல்லை தொலைபேசி வாயிலாகவோ இல்லை வீடியோ கன்சல்டேஷனோ எடுத்துக்கிட்டு முறையாக உங்களுக்கு என்னுடைய கண்காணிப்பிலேயே வந்து வீக்லி ஒன்ஸ் ரெமெடிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நீங்களாக செல்ஃப் ஹீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோக்கால் எடுத்துகிட்டு 21 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்து அந்த சிம்டம்ஸ் மாற நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸே வந்து நம்ம எப்படி இருக்கிறீங்கிறத பார்த்து தான் அடுத்தடுத்த லெவல் ரெமெடி நம்ம கொடுத்து அதிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வருவோம். ஸோ அப்போது இது வந்து ஒரு கேஸ் கிட்டத்தட்ட வந்து 8 மாதத்துலேருந்து அந்த ப்ராக்ரஸ் ஆரம்பித்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. இன்னொரு கேஸ் பார்த்திங்க அப்படின்னா சடனாக குடிப்பழக்கமே கிடையாதவர் திடீர்னு ஆரம்பிக்கும் பொழுதே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஆரம்பிக்கிறாரு. முத குடித்த அப்போவே பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து குடிக்கிற பழக்கம் ரொம்ப சடனாக வருது, அதே நேரத்தில் அதிகமாக வருது. கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஹெல்த்லேயும் டவுனு, எந்த ஒர்க்கும் அவர் போகலை, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அவர் விரும்பின பெண் அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அப்பா அம்மா கூட பேசுறதில்ல, வீட்டிலையே குடிக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பையனோட நாலேஜ் இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட பேசலை, அதனால் அவரோட அவரோட மனநிலை இதுதாங்கிறத நமக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. பேரண்ட்ஸ் என்ன பார்த்து சொல்கிறாங்களோ கிட்டத்தட்ட ப்ராக்ஸி மெத்தட் தான், அவங்க பார்த்து என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம மலர் தீர்வுகள் கொடுத்துட்டே இருக்கோம். அவங்களும் ரொம்ப நல்லா ஒத்துழைச்சாங்க. பேரண்ட்ஸ் வர சின்ன மாற்றங்களை கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்மக்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதன் மூலமாகவும் அவங்களுக்கு நம்ம நிறைய சப்போர்ட் கொடுத்து இந்த கேஸ் ட்ரீட் ஆகிறதுக்கு, அதாவது அப்பா அம்மா கிட்ட வந்து வெளிப்படையாக அந்த பையன் பேசி நான் வந்து இதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே 1.5 வருஷம் ஆச்சு நமக்கு. ஸோ அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் நேரடியாக நம்மக்கிட்ட வந்து பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு 21 டேஸ் சைக்கிள் ரெமெடிஸ் கொடுத்து அவங்க இப்போ ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபுல் ரெக்கவரி கிடைக்கிறதுக்கு அகைன் ஒரு 1 இயர் ஆச்சு. சரிங்களா? ஸோ இப்போ மலர் மருந்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லையே வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த பிரச்சனையோடைய தீவிரத்தன்மையை பொறுத்து தான். ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது, பட் அது லைட்டாக இப்போ தான் பாதர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நான் வந்து அதை எடுக்கிறேன் அப்படின்னா ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரெக்கவரி ஸ்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் நமக்கு ரெக்கவர் ஆகும். ஆனால் இதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த 2 கேசஸ்மே பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 months ஒன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு நம்ம ப்ராக்ரஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். இது வரைக்குமே வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் திருப்பி போகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
சம்மந்தப்பட்ட கிளையண்ட்ஸ் நம்மக்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரி தான் மலர் மருந்துகளை வந்து குடிப்பழக்கத்துக்குன்னு சொல்லி நம்ம அணுக முடியும். ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தது அப்படின்னா, நிறைய பேரோட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இதுலேருந்து வெளிவருவதற்கு இது உறுதுணையாக இருக்கும். அது மாதிரி கீழே போயிட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 4 வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேயும் கூட நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.